கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக யோசுவா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோசுவா தேசத்தை வேவும் பார்த்த 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கிருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் புறப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது மோசே அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போனார். அதற்கடுத்து மோசே 120 கர்த்தரிடத்திலே சேர்ந்தார். அதுக்கடுத்தபடியாக யோசுவா நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த யோசுவா நடத்தி கொண்டிருக்கும் போது இன்னும் ஒரு சில பட்டணங்களை தாண்டி அவர்கள் என்ன ஆகணும்? கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். அப்போ தேவன் 40 வருஷமா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்போது சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசங்களும் இந்த கூண்டத்தை பார்த்து பயந்து நடுங்கி தேவையில்லாத சண்டைகளையும் சர்ச்சைகளையும் உண்டாக்கி விட்டது. எல்லாரும் சமாதானத்தோட உண்மையாகவே தேவன் இவர்களை நடத்துகிறார், நாங்க என்ன செய்யணுப்பான்னு கேட்டிருந்தா எந்த சண்டையும் சச்சரவுக்கும் வழியே இல்லை. ஆனால் நம்மை அவர்கள் பிடித்து விடுவார்களோ, நம்முடைய ராஜாங்கத்தை அவர்கள் பிடித்து நம்முடைய ஜனங்களை இவர்கள் ஆண்டு விடுவார்களோ என்று பயந்து ஒவ்வொரு தேச தலைவர்களும் தேவையில்லாத சண்டைகளை விட்டு தங்களுடைய ஆயுதங்களை காட்டி தங்களுடைய ஒவ்வொரு படைபலத்தை காட்டி போராடி வருகிறார்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட. ஆனால் தேவன் இவர்களுக்கு வில்லும் இல்லாம அம்பும் இல்லாம என்ன ஆகிறாரு? வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்தும் கூட சில தேசங்கள் இன்னும் தேவனுடைய செயலை உணராமல் பெரிய பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருது. இஸ்ரவேல் ஜனங்களை நீ வில்லு செல்லாது, அம்பு செல்லாது, பெரிய படைபலம் செல்லாது, எதுவாக இருந்தாலும் முறியடிச்சுதாங்க. அப்ப நம்ம வேற விதமான திட்டங்களை போடுவோம்னு போட்டு பயங்கரமான திட்டங்களை போடுது. ஒருத்தன் என்ன பண்ணுகிறான்? ஒரு பெரிய ஒரு சபிக்கிறவனை கூப்பிட்டு அவன் சபிச்சா அப்படியே நடந்துருமா. இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கணும்னு ஒருத்தன் திட்டம் போடணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல? கூட்டு வந்தவனை வச்சு சபிக்கவே இல்லை, ஆசீர்வதிச்சுட்டே இருக்கு. அதுல அவன் சோர்ந்து போயிட்டான். இப்ப இந்த எரிகோ தேசம் என்ன பண்ணுதுன்னா, இஸ்ரவேல் ஜனம் எப்படியாவது நம்மளை தாண்டி தான் போகணும், இவங்களை வரவிடாம தடுத்தா நமக்கு உலகத்திலே பெரிய மரியாதை இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இவங்க பண்றதுன்னா தேசத்தை சுற்றிலும் பெரிய மதிலை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வான உயரத்துக்கு சுத்தி காம்பவுண்ட் சோ பயங்கரமான ஸ்ட்ரென்த்ல அணைக்கட்டு தோத்து போயிடும். அந்த அளவுக்கு பயங்கர கற்களை வச்சு பயங்கரமா கட்டி வச்சிருக்காங்க. பல வருஷமா திட்டம் போட்டு இஸ்ரவேல் எப்படியாவது நம்ம பக்கம் வரும், நம்மளை கடந்து தானே கானானுக்கு போகணும், நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி தேசத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்லி என்ன பட்டணத்தை கட்டியாச்சு, மதில கட்டி வச்சாச்சு. தேவன் சொன்னது என்னைக்குமே நிலைங்குங்க. தேவன் ஏன் ஒரு கூட்ட ஜனத்தை வச்சு நடத்துக்கிறார்? அந்த கூட்டம் எப்படிப்பட்டது ஃபர்ஸ்ட் அவங்க புரிஞ்சிருக்கணும். அந்த கூட்டம் மிகவும் எளிமையான ஒரு கூட்டம். அது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் வம்சத்துக்குரிய கூட்டம். அவர்கள் யாருமே தலைவராகவோ அதிபதியாகவோ ஆசைப்பட்ட கூட்டமே இல்லை. ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறாருக்கு அடையாளத்துக்கு வாழ்கிற ஒரு கூட்டம். எகிப்திலே 400 வருஷம் அடிமையா இருந்தாலும் அந்த அடிமைத்தனத்தினும் உண்மையா அந்த எஜமானுக்கு உண்மையா வேலை பார்த்த ஒரு கூட்டம். அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினாலும் அவர்களை எதிர்த்து நிற்காம அவர்களுக்கு அன்பா கீழ்ப்படிந்து நடந்த ஒரு கூட்டம். இப்படிப்பட்ட கூட்டத்தை ஒடுக்க நினைக்கும் போது தேவன் என்ன ஆயிட்டாரு? இந்த கூட்டத்துக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்து நீ காணாத சுதந்திரிப்பேன் பெரிய வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். அன்னைக்கு இருந்தது ஒரு கானான் தேசங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு தேசம், நல்ல வசதி நிறைந்த தேசம், இயற்கை சூழல் நிறைந்த தேசம். அதை நீ சுதந்திரிப்பேன்னு சொன்னோன்னே இந்த ஜனங்களை வச்சு எப்படி முடியும்? இந்த ஜனங்கள் தேவனத்தில் ஒருமனமானாங்க. இவங்க பாவத்தை விட்டாங்க, இவங்க பழி சொல்றதை விட்டாங்க, குறை சொல்றதை நிப்பாட்டினாங்க. தேவன் உடன்படிக்கை பெட்டியை கொடுத்தாரு, அதை சுமந்தாங்க. பலிபீடத்தை கொடுத்தாரு, அதை சுமந்துட்டு போனாங்க. இப்படியே உண்மையும் பரிசுத்தமும் உள்ளவங்களா மாறிக்கிட்டே இருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஒழுக்கமும் உண்மையும் இன்னைக்கு வரைக்குமே எல்லாராலையும் அது ஆச்சரியமா இருக்குது. அவ்வளவு ஒன்றிணைந்து செயல்படுகிறவங்க இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு விரோதமா செயல்படணும்னு நினைச்சா என்ன ஆகும்? தேவன் இருக்கிறான்னு நினைச்சிட்டு போயிட வேண்டியானே. அப்படி நினைக்காம போறான்னாலும் இவ்வளவு பிரச்சனைகள் வந்தது. இப்போ ஒருத்தர் மதிலையே கட்டி வச்சிட்டான். அப்ப அந்த தேசத்தை தேவன் சொல்லுகிறாரு யோசுவா கிட்ட, அந்த தேசத்தை நீங்க பிடிப்பீங்க, அந்த தேசத்தை தாண்டி தான் நீங்க கானானுக்கு போவீங்க. அவங்க தான் மதிலை சுத்தி வச்சிருக்காங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மதிலை பத்தி நீ பயப்படாத, 2 வேவுக்காரர்கள் அனுப்பி நீ அங்க போய் பார்த்துக்கோன்ட்டு. பார்த்துக்கோன்னா என்ன நடக்குது? 2 வேவுக்காரர்கள் போகிறார்கள். இஸ்ரேல்ல இருந்து எரிகோக்குள்ள போறாங்க. இவங்க போனா எப்படி போக முடியும்? அந்த எரிகோ பட்டணத்துல அந்த காம்பவுண்ட் சோருக்கு முன்னாடி நிறைய கடைகள் எல்லாமே உண்டு, எல்லா வசதி வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா அதுதானே ஒரு தேசத்துக்கான வருமானம். சுற்றுலாத்தலமும் ஒன்று வச்சுருக்கணும்ல, அது வெளியிலே வச்சுட்டாங்க. அந்த எரிகோ கோட்டையை பார்க்கறதே ஒரு பெரிய சுற்றுலாத்தலம்.
அதை பார்க்கறதுக்குனே மக்கள் வராங்க, குமிகிறாங்க பல தேசத்துக்கு. அப்போ இஸ்ரேவேல்ல இருந்து 2 பேர் போறாங்க. போனா இவங்க எங்க போகணும், ஏது போகணும்னு பார்த்தா கடைசியா அங்க என்ன ஆயிடுச்சு, தகவல் தெரிஞ்சிச்சு. உடனே எரியோ தேசத்து ராஜா 2 பேர் இப்படி வந்திருக்காங்க, அவங்கள பிடிக்கணும்னு சொல்லி பயங்கரமா சட்டம் போட்டு அந்த நாடே 2 பேரை தேடும் போது இவங்க எங்க போக முடியும்? டக்குன்னு பார்த்தாங்க ஒரு வேசி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஒரு வேசி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா பெரிய பிரச்சனை இருக்காது. உலக நாடுகளே இதெல்லாம் சகஜங்கிற மாதிரி பேருங்க அவங்க உள்ள போயிட்டாங்க. உள்ள போனா இவங்க தேசத்தை வேவு பார்க்கணும்னு தேவனுடைய கட்டளைக்கு பயந்து உண்மையோட பரிசுத்தத்தோட அவங்க உள்ள போயிருக்காங்க. ஆனா உள்ள இருக்கிற ஒரு வேசிங்கிற ஒரு காரியம், அவள் பெயர் ராகா. அவளுடைய குணாசைகள் எப்படி இருந்திருக்கும், ஆனா அவள் எப்படிப்பட்ட குணாசயம் உடையவளா இருந்திருக்கிறாங்க தான் பெரிய ஆச்சரியம். ஒரு வேசி வீட்டுக்குள் பிரவேசித்தால் அவள் இவர்களை இனங்கண்டு கொண்டாள். இவர்கள் இஸ்ரவேலர்கள், இவர்கள் நம்மிடத்திலே தவறு செய்ய மாட்டார்கள், இவர்கள் பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைகள். முதலாவது உறுதி அவள் வைத்து விட்டாள். உடனே இவர்களை அழிக்கதான் தேசமே முன்ன நிற்கிறது. ஆகவே இவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று பாதுகாத்தாள். ஏன் பாதுகாத்தாங்கிற எனக்கு ஒரு பெரிய காரியம் என்னென்றால், அவளை அவங்க 2 பேர்த்தையும் இவள் பாதுகாத்தால். அந்த தேசத்து தலைவர்கள்லாம் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது வந்தது உண்மைதான், அவங்க இந்த வழியாக போயிட்டாங்க, மற்ற எல்லாரும் போயிட்டாங்க. போன பிறகு அவங்களை ஏன் பாதுகாத்தா? அவங்க கிட்ட ஒரு மன்றாட்டை வைப்பதற்கு பாதுகாத்தால். இந்த நாளே இது ஒரு ஜெப கூட்டம். அவள் ஒரு மன்றாட்டை அங்கே அவங்க 2 பேர்ட்டையும் வைக்கணும். அவங்க கிட்ட மன்றாடிட்டா நம்ம வேதனை நீங்கிறோங்கிற ஒரு எண்ணத்தில் அவள் ஒரு மன்றாட்டை வைக்கிறாள். என்ன மன்றாடு என்றால், இஸ்ரவேல் தேசத்தை தேவன் நடத்தி வருகிறார் என்பது மாற்றமே இல்லை. இந்த ராகாப் என்னும் வேசி சிறு பிள்ளையில பிறந்து வளர்ந்ததுலேருந்து விவரம் தெரிஞ்ச காலத்தில் இருந்து அவள் அறிகிற ஒரு உண்மை என்னவென்றால், இப்படியாக ஒரு இஸ்ரவேல் என்கிற ஒரு கூட்டம் வருகிறது. அவர்களை சர்வ வல்லமையுள்ள தேவன் நடத்தி வருகிறார் உண்மைதான். அவங்க கத்தியும் எடுக்க மாட்டாங்க, ஆயுதத்தையும் எடுக்க மாட்டாங்க, வில்லையும் எடுக்க மாட்டாங்க, அம்பும் கிடையாது, பெரிய படைபலம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா எல்லா தேசத்தையும் முறியடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு காரியத்தை அவள் சிறுபிள்ளையிலிருந்து கேள்விப்படுகிறார். என்னவென்றால், செங்கடலை பிளந்து தேவன் என்ன இருக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தி வந்தாரு. இவர்களை துரைத்து வந்த எகிப்தியனையும் பார்வோனையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ரதங்கள் எல்லாத்தையும் கடல்லே மூழ்கடிச்சிட்டாரு. இப்படியே வருகிறவங்க என்னைக்கு இருந்தாலும் நம்ம தேசத்துக்கு வருவாங்க. நம்மளை கடந்து தான் அவங்க அங்கே போக முடியும். அதனால நம்ம எப்படியாவது தப்பிச்சுக்கணும் அப்படின்னு தான் நம்ம தேசம் பெரிய திட்டம் போட்டு வானலாவிய ஒரு கோட்டையை கட்டுறதுங்கிறத அவள் சின்ன பிள்ளைலேருந்து அறிஞ்சிட்டான். அப்போ அவளுடைய ஒரு தொழில் என்னதாயிடுச்சு, வேசித்தனத்தின் தொழில் ஆயிடுச்சு. அந்த தொழில் இருந்தாலும் அவருடைய மனசில் என்ன இருக்கு, என்னைக்கு இருந்தாலும் வருவாங்களாம். பாருங்க, பெரிய பட்டணத்தை கட்டியாச்சு, கோட்டையை கட்டியாச்சு. அப்போ என்னைக்கு இருந்தாலும் இந்த இஸ்ரவேல் கையில் நம்ம ஒப்பு கொடுக்கப்படுவோம். இவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அவருடைய சிந்தனை ஆச்சரியமாக இருக்குங்க. இவங்க இந்த தேசத்தை பிடிச்சிட்டாங்கன்னா கட்டாயம் பிடிப்பாங்க. செங்கடலே பிறந்ததான இந்த எரியோ கோட்டை ஏமாத்திரன்னு அன்னைக்கே அதை வேசன் நீ பண்ணிட்டு நான், என் தகப்பன், என் தாயி, என் சகோதரன், என் சகோதரி இவங்க கிட்ட அழியதுக்கு பதிலா என்னைக்கு இருந்தாலும் பிடிக்க வருவாங்கல்ல, அன்னைக்கு அவங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிட்டாங்கன்னா, நம்ம அவங்ககிட்ட ஒரு மன்றாட்டை வச்சுக்கோம்னா, நம்மையும் நம்ம தகப்பன் சகோதரி எல்லாத்தையும் அழிக்காம விட்டுருவாங்கல்ல. ஏன்னா நடத்தி வருகிறது ஜீவனுள்ள தேவன் என்பதை அந்த ராகாப் என்னும் பெண் அறிந்து விட்டாள். அவள் ஒரு வேசியா இருந்தாலும் நம்முடைய குடும்பமாகவும் தப்பித்துக் கொள்ள அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நடத்துகிறது உண்மை என்று அவர்கிட்ட ஒத்துக்கொண்டால் நாமும் நம்முடைய குடும்பம் பிழைக்கப்படுமே என்று அவள் நினைத்தான். அவள் தேசத்துல மன்றாடிப்பால, ஐயா, ஒரு மனுஷங்க அப்படி நடத்தி வர முடியாது. ஒரு கத்தியும் இல்லாம, அம்பும் இல்லாம, வில்லும் இல்லாம ஒருத்தங்க எப்படிங்க போர் மனத்துல ஜெயிக்க முடியும்? அவள் மன்றாடிப்பா, அந்த தேசத்துல சொல்லியிருப்பா. ஆனா இவளுடைய வேலை வேற, இவள் அபலட்சணமானவள், இவளை யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால இவ சொல்லுக்கு மதிப்பே இல்லை. அந்த ஜனங்களை விட்டுட்டா நம்ம தேசத்து பாதுகாப்பா இருக்கும். அவங்க கோவத்துக்கு தானே வழி கேட்காங்க, நம்மளை பிடிக்கிறதுக்காக சொல்றாங்கன்னு அவ கெஞ்சிருக்கலாம். ஆனா மறுதளிச்சிட்டாங்க, வெறுத்து விட்டாங்க. ஆனா அவளுக்கு ஒரு இரக்கத்தை பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவள் அறிந்திருந்ததுனால, ஏன்னா வேதத்துல எழுதப்பட்டில்ல,
யோசுவா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியர் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். இந்த வார்த்தைகளை பாருங்களேன். ஒரு தேசமும் அந்த தேசத்தின் தலைவர்களும் அதிகாரிகளும் பேசுகிற வார்த்தை என்னன்னா, இஸ்ரவேல் உள்ளே வரக்கூடாது, அவங்களை நம்ம முறியடிக்கணும்னு பேசிக்கிட்டே இருக்குது. ஆனா இந்த பெண் எதை அறிந்திருக்கிறா? ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அந்த ஜனங்களோட தான் இருக்கிறாரு. அந்த ஜனங்களோட இருக்கிறதுனாலதான் இது நடக்குது என்று அவள் அறிந்திருக்கிறார். அதனால இந்த வார்த்தைகள் அப்புறம் பாருங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றும் கர்த்தர் தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்றும். கர்த்தர் இருக்கிறார். அவள் எப்படியாக தேவனை அறிந்திருக்கிறாள் என்று பாருங்க. நீங்க தேவ சமூகத்துக்கு வந்துருக்கீங்க, ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பண்ணப்பட்டேன், தேவன் உங்களுக்கு இந்த சபை தான் கொடுத்தாரு, இந்த ஊழியக்கார வழியா தான் எங்களை ஆசீர்வதிச்சேன் என்ன சொன்னாலும் அந்த கர்த்தரை நீங்கள் பார்க்கிறீர்களா? திடீரென்று உங்க இஷ்டத்துக்கு நீங்க நடத்துறீங்களா? அவர் சொல்ற கர்த்தர் கொடுத்ததானால் இது மாறாது. கர்த்தர் நம்ம இவ்வளவு தூரம் நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தரே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. இஸ்ரவேலின் கூட கர்த்தர் நடத்தினார்னு சொல்லலங்க நிறைய பேரு. நாங்க அப்படி கீழ்ப்படிஞ்சு வந்தமாக்கும், நாங்க இப்படி நடந்து வந்தமாக்கும், அதனாலதான் தேவன் எங்களோடு இருந்தாராக்கும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு வேசி அவள் உள்ளம் எப்படி தேவனை பார்த்திருக்குது என்று பாருங்க. ஐயா, உங்களை நடத்தி வருகிறவர் ஜீவன் உள்ள தேவன். உங்களை குறை சொல்லவோ குற்றம் கண்டுபிடிக்கவோ நாங்க இருக்கவே கூடாது. உங்களுக்கு ஆதரவா இருந்தா நானும் என் வீடும் பிழைத்திருப்போம். நிச்சயமாய் தேவன் உங்களோட இருக்கிறார். உங்க கையில தான் அதை ஒப்பு கொடுப்பா. நீங்க பார்த்து எங்களுக்கு இரக்கம் பாராட்டணும். பிடித்து கொண்டார். இந்த கர்த்தருடைய சமூகத்தையும் கர்த்தருடைய ஊழியரையும் முறுமுறுத்து கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு தெரியுமா? பரம ராஜ்யத்துக்கான ரகசியத்தை எடுத்து சொல்லுகிறவங்களே அவங்க தாங்க. இந்த உலகம் வெந்துருகி சாம்பலாகுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த பூமி அழியுங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. நீங்களும் உங்களுடைய வீட்டாரும் பிழைத்திருந்து தேவனுக்கு பிரியவா வாழணுமானால் தேவ சமூகத்துல சொல்லப்படுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். அவள் உணர்ந்து விட்டாள். அவர்களை பாதுகாத்த அவர்களிடத்திலே மன்றாடுகிறார். எல்லாருமே நாங்க தேவன்கிட்ட மன்றாடுறோம் மட்டும் மன்றாடுறீங்க. தேவனிடத்துல மன்றாடுகிறீங்க. தேவ சபையில எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? வேதம் எப்படி சொல்லி கொடுத்திருக்குது? தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளவு செவி கொடுக்கணும் என்று வேதம் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்குது. இதை இரண்டையும் விட்டுட்டு நான் தேவனிடத்துல மன்றாடுகிறேன், தேவன் எப்படி இறக்குவாரு? வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள ஒரு வகையை இந்த வேதாகமத்திலிருந்து தம்முடைய ஊழியர்களின் வழியாக உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு. சபைக்கு வராம ஒருவராலே என்ன முடியாது? தேவனுடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. சபைக்கு வந்தாதான் சத்தியத்தின் விளக்கம் நமக்கு தெரியும். வேதம் சத்தியம் சொல்லுகிற அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி இந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள்? இன்னைக்கு வந்ததுனால என்ன? நாம் எப்படி தேவனிடத்திலே மன்றாடலாம்? நாமும் இப்படியாக இருந்து விட்டால் நாமும் நம்முடைய குடும்பமும் வரும் கோபத்துக்கு என்ன ஆயிரும்? தப்பித்துக் கொள்ளும். இந்த உலகத்தின் அழிவிலிருந்து காக்கப்பட்ட அந்த நித்திய ராஜ்யத்திலே சேர்க்கப்படும் என்கிற விசுவாசம் நமக்கு வரும். ஒரு சாதாரண ஒரு பெண், அவள் தொழிலால் எவ்வளவு ஒரு அவலட்சணமாய் எண்ணப்படுகிறவள். ஆனா அவள் தான் ஏற்றுக்கொண்ட 2 பேர் பரிசுத்தவான்கள் என்று தெரியும். என்னைக்கு இருந்தாலும் இந்த இஸ்ரவேலர்கள் நம்மிடத்தில் வருவார்கள். அவர்களிடத்திலே நாம் மன்றாட வேண்டும் என்று விரும்பினார். மன்றாட்டை வைக்கிறார். இவள் ஒருத்திதான் அந்த தேசத்திலே உண்மையை சொல்கிறா. ஜீவனுள்ள தேவன் உங்களோட இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை நடத்தி வருகிறாரு. இதை ஏற்றிருக்க ஒருவனாலே முடியாது. நான் அறிஞ்சிட்டேன். நிச்சயமா நீங்க இந்த தேசத்தை பிடிச்சிருவீங்க. ஆனா இதை பிடிக்கும் போது நான் உங்களுக்கு தயவு பாராட்டினேன். எழுதியிருக்கிறாரா? 12ஆம் வசனம். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேர் எனக்கு ஆணையிட்டு கொடுங்க. நீங்க உங்க பேர் ஆணையிட்ட மாந்துனீங்க. தேவனுடைய மனுஷங்க கிட்ட கெஞ்சி கேட்கிறா. தேவன் நிச்சயமா உங்களோட இருக்கிறாரு. கட்டாயம் பிடிச்சிட்டீங்க. ஆனா நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு தயவு செஞ்சுட்டேன். இதே தயவு அந்த நாளில் எனக்கும் நீங்க செஞ்சிருந்தீங்களா? என் குடும்பத்துக்கு செஞ்சிருவீங்களா? கர்த்தர் பேர்ல எனக்கு ஆணை இருக்கு. நம்ம ஊழியக்கார்ட்ட அப்படி இருப்போமா? ஒரு ராகா பெண் வேசி
அவருடைய இருதயம் எவ்வளவு பரிசுத்தமாயிருந்தது. பரிசுத்தர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்துல ஒரு மன்றாட்டை வைக்கிறார். நான் இன்னைக்கு உங்களுக்கு தயவு பாராட்டிட்டேன். நீங்க நிச்சயமா இந்த தேசத்தை பிடிக்கும் போது நீங்கள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் இந்த தயவை பாராட்டணும், நீங்க அழித்து விடக் கூடாது என்பதுல கர்த்தர் பேர்ல எனக்கு ஒரு ஆணையிட்டு கொடுங்க. அடுத்த மன்றாட்டு எது வைக்கிறார்? 13ஆம் வசனம். நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். கர்த்தர் பேர்ல ஆணையிட்டு எனக்கு ஒரு தயவு செய்யுங்க. இரண்டாவதா, என் குடும்பத்தையும் நீங்க காப்பாத்தணும், ஒரு அடையாளத்தையும் எனக்கு கொடுங்க. இவள் ஜீவனுள்ள தேவனையும் அறிந்திருந்தா, ஜீவனுள்ள தேவனுடைய செயலையும் அறிந்திருந்தா, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்டு வருகிற ஜனங்களுக்கு நாம் எப்படியாவது கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், அந்த ஊழியர்களுக்கு எப்படி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதை இவள் அறிந்திருந்தா. ஆகவேதான் எங்களுக்கு ஒரு தயவை கொடுங்க, என் தகப்பன் தாய் சகோதர சகோதரி எல்லாம் வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியா ஒரு அடையாளத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க. ஊழியக்காரனை வச்சு வீட்டில் கூட்ட வைக்கிற காரணம் என்னன்னா, நீங்களும் உங்களுடைய குடும்பமும் தேவனுடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள. ஆனா எதுவுமே இல்லாம எங்க வீடு எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாரு, நாங்க என்ன ரெடி பண்ணிப்போம் பாருங்கன்னா அடிக்கிறீங்க. அதை பொறுத்து சாட்சி சொல்லக்கூட வாய் வர மாட்டேது நிறைய பேர்த்துட்டு. நீங்க சாட்சியா நிக்கலன்னா அது காரியம் என்ன ஆகுமா? ஒன்றும் தாம போயிடும்னு அர்த்தம். மானத்து மண்ணாவை சாப்பிட்றீங்க. இதை ஏற்ற வேலையில் எடுக்கணும் உரிய பேர். ஒரு சாட்சியா நின்றோம்னா அடுத்த நம்ம ஜெயிப்போம். தேசத்தை பிடிக்க போற இஸ்ரவேலர்கள், ஆனால் இந்த ராகாப் பெண்ணு பேசி இஸ்ரவேலுடைய குணத்தை புரிந்து கொண்டா. இஸ்ரவேலை நடத்துகிற தேவன் யார் என்று புரிந்து கொண்டா. அப்போ அந்த தேவனை வாழ்த்துகிறா. இந்த தேவன் தான் உங்களை கொண்டு வந்தாரு, நாங்க உண்மையாவே நான் ஒத்துக்கிறேன். இந்த தேவன் இல்லாம உங்களால இது நடக்காது. ஜீவனுள்ள தேவன் உங்களோட தான் இருக்கிறாரு. நிச்சயமா அந்த தேசத்தை பிடிச்சிருவீங்க. ஆனா எனக்கு என் குடும்பத்துக்கு ஒரு தயவு பாராட்டுவீங்களா? வேண்டி விட்டான். இதே போல வேண்டுனால் இவர்களும் என்ன ஆயிட்டாங்க? ஆணையிட்டுட்டாங்க. இப்ப தேசத்தை பிடிக்கிறார்கள் இஸ்ரவேலர். எரிகோ பட்டணம் 7 நாள் துதியில ஒன்றும் இல்லாமல் தவிடுபடியாய் போனது. எங்க மனுஷன் தன் மூளையில இதை செஞ்சாலும் அதை செஞ்சாலும் என்ன கட்டி வச்சாலும் இயேசு நாமத்தினால ஒன்றும் இல்லாமல் போவாங்க. தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் மாத்திரமே நன்மையை சொந்தரிக்க முடியும். தன் கைகளை தீமைக்கு விலக்கி ஆண்டவரை நோக்கி வேண்ட தெரிந்தவர்கள் மாத்திரமே நன்மையை அனுபவிக்க முடியும். அப்படியாக நன்மையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் கற்ற எல்லாமே எந்த இடத்துல விட்டதுன்னு தெரியாது, தவிடுபடியா நோக்கிச்சு. தேவன் ஒன்றும் ஆக்கப்பட்டார். இப்ப யோசுவா சொல்லுகிறா, அந்த 2 வேவுக்காரர்களையும் பார்த்து, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அந்த தேசத்துக்கு ஒரு ஆணையை கொடுத்தியே, அங்க இருக்கிற அந்த ராகாப் என்னும் வேசிக்கு ஒரு ஆணையிட்டு கொடுத்தியே, அவளையும் அவள் வீட்டாளையும் வேண்டிக் கொண்டபடி காத்து கொள்ளுங்கள் என்றான். அதான் இன்னைக்கு நம்ம வாசிச்ச வசனம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கிருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். 23ஆம் வசனம். அப்பொழுது வேவுக்காரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். இஸ்ரவேலோடையே இணைச்சிட்டாங்க. அவளு இஸ்ரவேலோடையே இணைச்சிட்டாங்க. இதற்கு அடுத்து என்ன சம்பவிக்குது? 25ஆம் வசனம். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். இது மாத்திரம் இல்லைங்க, புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து பிறந்த வர்த்தமானங்களை எழுத போது ராகாப் என்னும் சந்ததியிலும் என்னானாரு? இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஒரு தேவனுடைய மனிதர்களுக்கு பாராட்டுகிற தயவு. தேவன் கூட இருக்கிறார் என்று நாம் உண்மையா இருந்தா நாம் அழியாதபடிக்கு சந்ததி சந்ததியாய் பாராட்டப்படுகிறோம். அவள் என்ன காரியத்துல ஈடுபட்டா, அவள் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் தெரியாது. அவள் எவ்வளவு பெரிய பரிசுத்தவாட்டியாய் மாறினாள் என்றுதான் தெரியும். தேவன் இந்நாள் வரைக்கும் இன்னும் வருகிற அழிவின் காலங்களை தாண்டி அவர் ராஜ்யம் வரைக்கும் உங்களை காப்பதற்கு அவர் எவ்வளவு தயவுள்ள தேவனாக இருக்கிறார் என்றும் பாருங்கள்.
தேவ சமூகத்தை, தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் உங்களுடைய மன்றாடு எப்படிப்பட்டதா இருக்கணும் என்று நினைத்து மன்றாடுங்க. நீங்க எத்தனை நாள் உங்க குடும்பம் ரட்சிக்கப்பன் வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளணும் என்று வேண்டுகிறீங்க. உங்களை சத்துருவானுங்க உங்க கண்களை மயக்கி நாளைக்கு என்ன செய்ய போற, இன்னைக்கு என்ன செய்ய போற, உன் பிள்ளை சேட்டை செஞ்சுட்டு இருக்கு பாரு, உன் பிள்ளை எப்படி இருக்கு பாருன்னு தேவையில்லாத குழப்பி உங்களை கீழேயே பார்த்து கொண்டு இருக்குதுங்க. ஒரு பன்றியை போல கீழேயே பார்த்துக்கிட்டு நடக்க பண்ணுது இல்லைங்க. உங்களுக்கு வரும் ஒத்தாசை வரும் பருவங்களை நோக்கி உங்க கண்களை ஏறெடுக்க. இங்க எப்படி திருத்த முடியாதுன்னு இயேசு தொட்டா திருத்த முடியும். இங்க எந்த வேலை வாய்ப்பு இல்லாதவனு இயேசு வேலை வாய்ப்பு தர முடியும். இந்த எந்த வறுமையில தரித்திரத்துல போராடுறவனுக்கும் இயேசு கரம் இறங்குனா உதவி செய்ய முடியும். தரித்திரம் நீங்கும், வறுமை நீங்கும், அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்படும். அவர் உங்களுக்கு இந்த ஆண்டு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். நான் படித்த ஒரு பாட்டு, ஆணையிட்ட படியெல்லாம் செய்து முடிப்பு. இந்த நாளின் தேவன் உங்களுக்கு யோசுவாவை கொண்டு சொல்லுகிற காரியம், இந்த ஜனங்கள் உமை இருக பிடித்து கொண்டு நடந்தது, இந்த ஜனங்களுக்கு நீர் ஆணையிட்டபடி செய்துதான். அந்த ஒரு காரியத்தை இன்னைக்கு வெளிப்படுத்தார். நீங்களும் தேவனுக்கு சொன்ன வாக்குல உண்மையா இருப்பீர்களானால் உங்களுக்கு தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் மாறவே மாறாது. இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னது மாறவே மாறாது. ஆணையிட்டபடி செய்வான். ராகாப் என்னும் பெண்ணுக்கு 2 இஸ்ரவேலர்கள் இட்ட ஆணை. இஸ்ரவேலர்களும் யோசுவாவும் சேர்ந்து அந்த ஆணையின்படி அந்த குடும்பத்தை காத்துக்கொள்கின்ற இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு அன்பு பாராட்டுகிறார்கள். நீங்கள் உங்களுடைய குடும்பம் அழியாமல் இருக்க நீங்கள் தேவனிடத்தில் எப்படிப்பட்டவர்களாய் ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்து கொள்ளுங்க. எப்படிப்பட்ட வேண்டுதலை வைக்கணும்னு நினைங்க. உங்களையும் வரும் கோபத்துக்கு தப்பித்து கொண்டு அந்த ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். அது வரைக்கும் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தின் இக்கட்டிலே சிக்கிக்கொள்ளாதபடி வழி நடத்தும் அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி பாருங்க. உண்மையான வேண்டுதலை ஏறிடுங்க. உண்மையா ஆண்டருக்கு படிங்க. தேவ சமூகத்துக்கும் தேவனுடைய ஊழியத்தாரனுக்கும் உண்மையை மதிச்சு நடங்க. தேவனை முன் வச்சு நடங்க. அப்படின்னா தான் முடியும். காசு பணத்தை என்னைக்குன்னு நம்பாதீங்க, அது கைவிட்டு. கர்த்தரை நம்புங்க. அவர் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மையும். கர்த்தருடைய தாசனின் வழியாய் வருகிற வார்த்தையும் நம்புங்க. நம்ம சித்தி பெற்றவர்களாக இருப்போம், கிடைத்தவர்களாக இருப்போம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். இந்த நாளையும் உங்கள் குடும்பத்துக்கு தயவு பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார் தான் சொல்கிறார். நீங்கள் மீண்டும் இந்த தயவை தக்க வைத்துக் கொள்ள ஆண்டவத்தை இதை போலவே ஜெதிங்க. என் தகப்பன், என் தாய், என் சகோதரன், சகோதரி எல்லாரும் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் ஆண்டவரேங்கிற விண்ணப்பத்தை இந்த நாள்ல இருந்து ஏறெடுக்கணும். என்னைக்கு இதை மறக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு ஜெப வேலை. உன் மன்றாட்டு என்ன, நீ மன்றாட வேண்டியது என்ன, தேவன் கற்றுக் கொடுக்கிறார். நீங்க சில தேவைகளுக்கு வந்திருக்கலாம், சில வியாதி நீங்க வந்திருக்கலாம், எதுக்கோ வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் நீ இப்படி மன்றாடு, இவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்து தரேன். நீ உன் வீடு அழியாமல் அந்த ராஜ்யத்தை பங்கு பெற நான் இந்த ராகாப்பேன்னு மனுஷியை கொண்டு பேசுகிறேன். வேண்டிக்கொள் என்றுட்டேன். வேண்டிக்கொள், இதன்படியே நான் உனக்கு என்ன ஆகுவேன், தயவு பாராட்டுவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அந்த தயவு பாராட்டி வழி வல்லவரா இருக்கிறார். மங்கள் போய்